வணக்கம். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். த கம்ப்ளீட் பில்லிங் சிஸ்டம். பிஒஎஸ், ஜிஎஸ்டி, இன்வென்டரி, கேஷ் கிரெடிட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் போன்ற அனைத்தும் உங்களது கணினியில் இந்த மென்பொருள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். இந்த மென்பொருள் முற்றிலும் இலவச தொகுப்பு, தனியாக வாங்க தேவை இருக்காது. இதன் பயன்பாடு யூடியூப் வலைத்தளத்தில் வீடியோவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. டவுன்லோட் லிங்க் www.kesopos.in என்ற வலைத்தளத்தில் உள்ளது. இந்த வீடியோவிலும் நீங்கள் பார்க்க இயலும். வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இந்த வீடியோக்களை உங்களது சக வணிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் ஆனது மற்றவர்களிடம் சென்று சேர அது பெரிய உதவியாக எங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களது சக வணிகர்களும் இந்த மென்பொருளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். ஆகவே கேசோ பிஒஎஸ் என்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு ரீஸ்டோர் த டேட்டாபேஸ். நம்ம ஏற்கனவே பேக்கப் எப்படி பண்ணுறது, அந்த பேக்கப் எந்த இடத்துல கான்ஃபிக் பண்ணணும், ஃபைலை எந்த இடத்துல கான்ஃபிக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் மேனுவலில் நான் லெஃப்ட் சைடு விண்டோவில் காட்டுறேன் இல்லையா, இந்த யூசர் மேனுவலில் பேக்கப் அப்படிங்கிற லிங்க்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கிடச்சிடும். இந்த யூசர் மேனுவலில் 12th சீரியல் நம்பர் 12 டேட்டா பேக்கப் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இது. இந்த யூசர் மேனுவலோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன். நீங்கள் இந்த யூசர் மேனுவலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் மேனுவலில் எல்லா வீடியோவோட லிங்க்கும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் இதில் இருக்கும், வீடியோவோட யூஆர்எல் லிங்க்கும் இருக்கும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். இப்போ கம் டு ரீஸ்டோர் த டேட்டாபேஸ். நான் எப்பவும் போல் கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட பாஸ்வேர்ட் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது யூசர் பாஸ்வேர்ட் டீட்டெயில், அதாவது கம்பெனியோட பாஸ்வேர்ட் டீட்டெயில் இது. அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா XYZ கம்பெனி. ஸோ XYZ ஈச் கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டில் உங்களதில் ஃபஸ்ட்டு 1001ங்கிற ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ அதோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா X. ஸோ இது எல்லாமே யூசர் மேனுவலில் இருக்குது. ஸோ நீங்கள் யூசர் மேனுவலை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டவுட்னா கூட இந்த யூசர் மேனுவல் ரெஃபர் பண்ணி அதற்கான வீடியோ என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ கம் டு கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர். நான் லாகின் போடுறேன். ஸோ சிங்கிறது என்னோட பாஸ்வேர்டு. ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோ அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் தட் நான் என்ன பண்ணணும், என்னோட பேக்கப் ஃபோல்டருக்குள்ளே நான் போகணும் இல்லைங்களா. பேக்கப் ஃபோல்டர் எடுத்தால் தான் நம்ம பேக்கப் ஃபோல்டரில் இருக்கிற பேக்கப் ஃபைலை எடுத்தால் தான் நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியும். இது என்னோட பேக்கப், நான் மேப் பண்ணியிருக்கிற பேக்கப். இந்த மேப்பிங் எங்கே பண்ணுவோம், அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ நம்பர் 12. ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பேக்கப்பில் இருக்கிற இந்த பர்டிகுலர் இந்த ஃபைலை நான் ரீஸ்டோர் பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஒரு என்கிரிப்டட் ஃபைல். யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீட். ஸோ இதில் எந்த ஒரு டச்சும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஒரு சிங்கிள் டாட் வச்சிங்கன்னா கூட அந்த ஃபைல் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஓப்பன். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபைல் நேமை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேமை தான் ரீஸ்டோருக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த ஃபைல் நேமை கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேம் .sqlன்னு முடியும். ஸோ இந்த பேக்கப் ஃபைலை நான் ரீஸ்டோர் பண்ணுறேன். இந்த ரீஸ்டோர் எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம கம்பெனி கிரியேஷன் விண்டோவுக்கு போயிட்டு அதில் டேட்டா ரீஸ்டோர்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த டேட்டா ரீஸ்டோரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வார்னிங் மெசேஜ் நீங்கள் கெட் பண்ணுவீங்க.
அந்த வார்னிங் மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் டேட்டா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். நீங்க இத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இது எஸ் குடுத்தீங்கன்னா, இப்போ கிளியர் ஆகாது. இன்னொரு விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ, இதுல என்னோட பேக்கப் ஃபைலோட பாத்த வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ, இதான் என்னோட பேக்கப் ஃபைல். நீங்களும் இந்த மாரி தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ, அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ரெட்ல ஒரு வார்னிங் இருக்கும். எக்ஸிஸ்டிங் டேட்டா கிளியர்டு ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ, இந்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ரீஸ்டோர்ன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இன்னொரு தடவ வார்னிங் மெசேஜ் அப்பியர் ஆகும். இந்த வார்னிங் மெசேஜ்க்கு எஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா இருக்கிற கரண்ட்டா இருக்கிற எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆயிட்டு, அதாவது இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி கேசவ் ரெஸ்டாரண்ட் மட்டும் கிளியர் ஆயிட்டு, உங்களோட நீங்க குடுத்திருக்கீங்க இல்லையா? இந்த பாத்துல இருக்கிற டேட்டா வந்து உள்ள ரிட்ரைவ் ஆயிடும். ஸோ, நீங்க வந்து இத வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ, ஒன்ஸ் வந்து நான் ஓகே குடுக்குறேன். ஓகே குடுத்ததுக்கப்புறம் ஒரு 2, 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ, இப்ப வந்து அந்த விண்டோ டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்டின்னாவே, உங்களோட டேட்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரைவ் ஆயிருச்சு அப்டின்னு சொல்லி அர்த்தம். ஸோ, உங்களோட டேட்டா சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரைவ் ஆயிருச்சு. நீங்க உங்களோட பார்ட்டி கிரியேஷன்ல பார்த்தீங்கன்னா, எல்லா பார்ட்டியோட டீட்டெயிலும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஐட்டம் மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸோ, தென் யுஓஎம் மாஸ்டர் பார்த்துக்கோங்க. ஸோ, யுஓஎம் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி டாக்ஸ் மாஸ்டர்ல எல்லாமே இருக்கு. ஸோ, இப்படிதான் வந்து உங்களோட டேட்டா வந்து ரீஸ்டோர் பண்ண வேணும். ஸோ, இந்த மெத்தட் வந்து எப்ப நீங்க பண்ண வேண்டி இருக்கும் அப்டின்னா, உங்களோட சிஸ்டம் கரப்ட் ஆகுது. நீங்க ரீஇன்ஸ்டால் பண்றீங்க. அந்த மாதிரியான சிட்யூவேஷன்ல உங்களோட எக்ஸ்டர்னல் டிரைவ்ல இருக்கிற அது பென் டிரைவா இருக்கலாம், அல்லது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவா இருக்கலாம், அல்லது நீங்க எடுத்து வச்ச பேக்கப்பா இருக்கலாம். எங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் பேக்கப் இருக்கோ, அங்கிருந்து எடுத்து நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதான் ரீஸ்டோர் பண்ற மெத்தட். அடுத்த வீடியோல நான் வேறொரு டாபிக்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.